இன்னைக்கு வந்து நம்ம காட்டுக்குள்ள வந்து புடலை விதை வந்து நெட்ட போறோம். இதை ஸ்டார்ட் பண்றது வந்து ஃபர்ஸ்ட் மச்சான் தான். நமஸ்தம் அப்படின்னு சொல்லும். நீங்க என்ன பண்றீங்க? அவர் சார்பில் நீ நட்டி இருந்தா நான் எப்படி வச்சுட்டு நட்டுறது? அம்மாட்ட கொடுக்கறதுக்கு மனசு இல்லை. சரி வச்சுக்குவோம். உங்க முன்னிலையில உங்க சார்பில். எவ்வளோ அடிக்கு நட்டணும்? ஒன்று ஒரு அடிக்கு நட்டணுங்களா? 1.5 அடிக்கு ஒன்று. பார்த்தீங்கன்னா இது உழவு ஓட்டல இருந்தாலும் அந்த பழைய அந்த வாய்க்காலில் நெட்ட போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஒன்று விட்டு ஒன்று நெட்டிருக்கிறோம், ரெடி பண்ணிக்கிறோம். அதில் தான் நெட்டிட்டு இருக்கிறோம். கொடி வரும், அதுக்கு கேப் நிறைய வேணும். அதனால தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வாய்க்கால் இருக்கும், அதே மாதிரி இது அங்கே இருக்குது. இது முதல்ல பாவை இருந்தனால கிட்ட இருந்துச்சு. அதுக்கப்புறம் 5 அடிக்கு ஒன்றுங்களா வாய்க்கால். அதுக்கப்புறம் இது சொட்டு நீர்ல இருந்தா தான் உங்களுக்கு நல்லா இருக்கும். காத்து இல்லாத காலமா இருந்தா தூரம் தூரமா நெட்டவனு. அதனாலதான் ஒரு சைடு ஒரு வாய்க்கால் விட்டு ஒரு வாய்க்கால் போடல விதை நட ஓடுறோம். அதுல பாவை பீக்கினா இருந்தா எல்லா வாய்க்காலும் நட்டணும். கொஞ்சம் கிட்ட நட்டணும் உங்களுக்கு. அந்த கேப் இல்லாம ஒரு வாய்க்கால் விடாம எல்லா வாய்க்காலும் நெட்டி வரணும். போடலையும் மட்டும் ஒரு வாய்க்கால் விட்டு ஒரு வாய்க்கால் நடவும். அப்படி கேப்பா இருந்துச்சுன்னா செடி நல்லா படர்ந்து உங்களுக்கு ஈல்டு நல்லா வரும். இல்லைன்னா ஈல்டு உங்களுக்கு குறைய பார்க்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரொம்ப பறந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அது காய் வரைக்கும் உங்களுக்கு இடமே இருக்காது. அதுக்கப்புறம் ரொம்பலாம் சிறுத்து போயிடும். அதனால கொஞ்சம் கேப் விட்டு வைக்க நட்டுறது நல்லது உங்களுக்கு. அதுக்கப்புறம் வாய்க்கால் நீங்கள் தண்ணி விடுறதுக்கு சொட்டு நீர் ஓட்டுக்கிறது பெஸ்ட்டு. இது தண்ணி நம்ம கொஞ்சம் அப்படியே போயிட்டே இருந்தாலும் ரொம்ப நேரம் போயிட்டு இருக்கிறனால உங்களுக்கு அந்த ஈரம் கட்டிகிட்டே இருக்கும். நம்ம அது வாய்க்கால் விடும்போது கொஞ்சம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நிறுத்திடுவோம். அது ட்ரை ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் செடி வந்து ஆமாம் கரெக்டாக போகாது. அதுக்கப்புறம் கொஞ்சம் வாடல் வரத்தையும் அப்போ வந்து உங்களுக்கு காய் வந்து ஈல்டு வந்து கரெக்டாக இருக்காது. அதனால் சொட்டு நீர் தான் பெஸ்ட்டு. உங்களுக்கு தண்ணி சேவ் ஆகும், அதுக்கப்புறம் நேரமும் சேவ் ஆகும், நம்மளுக்கு ஈல்டு நல்லா இருக்கும். எல்லாம் 10 days ஆச்சு. எல்லாம் முளைக்கிறக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். 10 daysல உங்களுக்கு க்ரௌத் வந்து இப்படி இருக்கும். எல்லாமே முளைக்கிறக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லாமே கொஞ்சம் வளர்ந்துருச்சு. 10 days ஆயிடுச்சுனால எல்லாம் முளைச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா செடியெல்லாம் 22 நாள் ஆயிடுச்சு நெட்டுனதுலேருந்து. எல்லாம் உங்களுக்கு கொடி ஓடுறக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்படியே இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த களை வெட்டினா தான் உங்களுக்கு கொஞ்சம் க்ரௌத் இருக்கும், இல்லைன்னா உங்களுக்கு அப்படியே தான் இருக்கும். ஒவ்வொரு செடி வந்திருக்கு உங்களுக்கு நல்லா, ஒவ்வொரு செடி கொஞ்சம் டிலே இருக்கும் வர்றதுக்கு. இது சொட்டு நீர் காட்டி இந்த அளவுக்கு இல்லைன்னா வாய்க்கால் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ட்ரை ஆகிரும் வெயிலுக்கு. இதெல்லாம் பாருங்கள், இங்கெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு க்ரௌத் இருக்கும். அது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமாக இருக்குது செடி. இதுவே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 2-3 செடி இருக்குது, கொஞ்சம் வளராமல் இருக்கும். மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா கொடியே ஓடி இருக்கும். உங்களுக்கு 22 நாளுக்கு அப்புறம் க்ரௌத் இவ்வளோ இருக்கும். ஏன்னா இது கொஞ்சம் வெயில் காலனால அப்படி இருக்குது. உங்களுக்கு மழை காலம்னா கொஞ்சம் டக்குனே வந்திருக்கும். பார்த்தீங்கன்னா இது இன்னைக்கூட 37 நாள் ஆச்சு. 37 நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு க்ரௌத் இப்படி இருக்கும். இது வெயில் நாள் உங்களுக்கு கம்மியாக இருக்குது. அதனால் மழை பெஞ்சிட்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு க்ரோத் நல்லா இருக்குங்க அப்படின்னா.
கொடி உங்களுக்கு ஓடிடுச்சு, நீங்கள் அப்படியே கட்டலாம். அந்த லெவலுக்கு இருக்குது உங்களுக்கு. கிள்ளி விட்டுருவோன்னு நேராக போகிற செடி இப்படி போகும். எல்லா இலையிலையும் ஒரு ஒரு கொழுந்து வரும். இப்படி உங்களுக்கு வந்து அந்த சைடில் இருக்கிறத கிள்னா தான் உங்களுக்கு அந்த மேலே வந்து நேராக போகும். அந்த செடி வந்து அப்போ தான் வளர்ச்சி நல்லா இருக்கு. இல்லாமல் தான் வளர்ச்சி குறைச்சிரு. இது நேராக போகிற செடி காட்டில் இதுதான் அதிகமாக வளர்ச்சி வந்துடும். கிள்ளாம விட்டுட்டோம். அப்புறம் மேலே உங்களுக்கு கொடி கட்டுறதுக்கும் கண்டல் போய் பிடிக்கிறது சிரமமாக இருக்கு. காயும் காய்க்கிறது நல்லா காய்க்காது. இப்போ வர 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 கிள்ளி விட்டே இருக்கணும். கொஞ்சம் கொடி கட்டுறதுக்கு அப்புறமும் வரும். எல்லா இலையிலையுமே இந்த மாதிரி வரும். இலையும் ஒவ்வொரு இலைக்குமே ஒவ்வொரு கொழுந்து. அதை வந்து அது உங்களுக்கு வந்து ஒரு கொஞ்சம் ஓரளவுக்கு செடி இப்படி வந்துருச்சுன்னா கொடி ஓடுற அளவுக்கு உங்களுக்கு அப்பயே வரக்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு சைடில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே இருந்திருக்காது. ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 நாள் இதில் அப்படியே வரக்க ஆரம்பிச்சிருங்களா உங்களுக்கு தெரியும். சைடில் பாருங்க அப்படியே வரக்க ஆரம்பிச்சுன்னா ஒரு 30 நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு ஓரளவுக்கு இப்படி வரக்க ஆரம்பிச்சு. நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி கொழுந்து வரும். அதுக்கப்புறம் கிள்ளி விட்டோம்னா மறுபடியும் இது இந்த மாதிரி வந்ததுமே அதை கிள்ளிட்டு அப்படியே சரடு ஓட்டு கட்டிடலாம். இதுல வந்து சரடு ஓடுற வேலை. அடுத்து நீ கட்டுறதான் நீ நெக்ஸ்ட் எடுத்து கம்பியில கட்ட வேண்டிய வேலை பந்தல்ல. அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது மொத்தம் இன்னையோட 47வது நாள். 47வது நாள் உங்களுக்கு க்ரௌத்து பார்த்தீங்கன்னா கட்டுனதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் டக்குன்னு வளர்ந்துருச்சு உங்களுக்கு. சரி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர் தெரியும். உங்களுக்கு இதெல்லாம் கட்டியிருக்கிறது தெரியுது பாருங்க. அதுக்கப்புறம் மேலே போயிடுச்சுன்னா உங்களுக்கு இது அதே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லாமே க்ரோத் வந்துடும் நல்லாவே. ஃபஸ்ட்டு மேலே போகிற வரைக்கும் தான் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு கட்டி விட்டா தான் உங்களுக்கு டக்குன்னு போகும். உங்களுக்கு எல்லாத்துலேயுமே உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே மழை வர்ற மாதிரி தான் இருக்குது. நைட்டு என்னன்னு தெரியல. உங்களுக்கு பார்த்தாலே ஃபுல்லாகவே டார்க்காக இருக்குது. நான் ஒன்றையுமே காணோம், இன்னும் ஒரு துளியும் காணோம். பட் ஆனால் டார்க்காக இருக்குது. அப்படியே ஓடிச்சு ரொம்ப நேரமாக. நம்மளுக்கு ஒரே ஒரு இது மட்டும் இருந்தால் போதும். உங்களுக்கு 2 இது வந்துச்சுன்னா அது மேலே போகாது. சரி, நல்லாவும் போகாது, காய்க்கவும் காய்க்காது உங்களுக்கு. வெட்டிடணும். ஆமாம், அதை வெட்டிடணும். உங்களுக்கு வெட்டாமல் வளர்ச்சி அப்புறம் இப்படி தான் இருக்குது. அது பங்கி ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது பாருங்க. உங்களுக்கு இதே 3 வந்துருச்சு உங்களுக்கு. அதனால உங்களுக்கு வளராது உங்களுக்கு அந்த அளவுக்கு. சமமாக போயிட்டுருக்கு. வளர்ச்சி கம்மியாக இருக்குது. காயும் காய்க்கிறது லேட் ஆகுது. இதுக்கு உங்களுக்கு இது மாதிரி ஒரு சரடு, அதில் வந்து உங்களுக்கு இது மாதிரி ஒரே ஒரு இதில் மட்டும் தான் கட்டணும். இலையில் மட்டும் கட்டிட்டா உங்களுக்கு போதும். அப்படியே மேலே அப்படியே சுற்றி மட்டும் விட்டா போதும். கொஞ்சம் வளர்ந்துருச்சுன்னா அப்புறம் அது அப்படியே மேலே போய்க்கும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு. அதில் ஒவ்வொரு இலைக்குமே ஒவ்வொரு உளுந்து வரும். அது கிலோ உனக்கு அவ்வளோதான். உங்களுக்கு மேலே எடுத்து கட்டினா முடிஞ்சுது. இப்படி ஒவ்வொரு சின்னதாக கட்டிட்டு போகணும் உங்களுக்கு செடி. மேலே போயிடுச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு இது மாதிரி சைடில் வந்துருக்கும். இதெல்லாமே நம்ம ஒடிச்சு விட்றணும். இல்லைன்னா உங்களுக்கு இதுவும் உங்களுக்கு இதுக்கு ஈக்குவலாக மேலே தண்டுக்கு ஈக்குவலாகவே இந்த சைடில் இருக்கிறதும் வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு மேலே இது போகாது உங்களுக்கு.
சரி அவ்வளோதான் கீழே நின்றுக்கும். இதுகளை எல்லாம் ஒடிச்சு விட்றணும் உங்களுக்கு. இது இங்கே இருக்குது பாருங்கள், இது மாதிரி வர்றதை புறமே உங்களுக்கு சைடில் வரதெல்லாம் ஒடிச்சு விட்றணும். உங்களுக்கு இதெல்லாமே மேலே போயிடுச்சு, உங்களுக்கு ஆல்மோஸ்ட் மேலே டச் ஆகிடுச்சு. இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி உங்களுக்கு சைடில் வருது. இது எல்லாமே நம்ம ஒடிச்சு தான் விடணும். உங்களுக்கு இங்கெல்லாம் இருக்குது பாருங்கள், இதெல்லாமே ஒடிச்சு தான் விடணும். ஒன்று இங்கே மேலே போய் வந்துருச்சுன்னா நம்ம மேலே தூக்கி விட்டுடலாம். இதுகளை எல்லாம் ஒடிச்சு தான் ஆகணும். ரொம்ப கீழே இருக்குது பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட இன்றைக்கி 66 நாள் ஆகிடுச்சு செடி. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பிஞ்சு அப்படி வந்துருச்சு. உங்களுக்கு தெரியும் பாருங்கள், உங்களுக்கு சின்ன பிஞ்சு. அதுக்கப்புறம் பூவும் வரக்க ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு இப்படி கீழே இருக்கிறதெல்லாம் உடச்சி விட்றணும். உங்களுக்கு இல்லைன்னா செடி உங்களுக்கு இப்படி மேலே போய் படராது. உங்களுக்கு அவ்வளோதான். உங்களுக்கு இன்னொரு 5-6 நாள் காய் எப்படி பொறிக்கிற மாதிரி வந்துடும். இங்கே பாருங்கள், எல்லாமே சின்ன சின்ன பிஞ்சுக பூ அப்படியே வரக்க ஆரம்பிச்சிருச்சு. இது உங்களுக்கு கேப் இருக்கிறனால உங்களுக்கு பார்த்தா செடி இன்னும் படராத மாதிரி இருக்கலாம். அது உங்களுக்கு அப்படியே அப்புறம் தான் உங்களுக்கு செடி வந்து பொறுமையாக காய்க்கும். உங்களுக்கு இடம் நல்லா இட வசதி இருக்கிறனால உங்களுக்கு நல்லா காய்க்கும். உங்களுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டே போடல, நல்லாவே கேப் இருக்குது பாருங்கள். நல்லா பொறுமையாக படர்ந்து நல்லா காய்க்கணும். நெருக்கமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு லோடும் அதிகமாக பந்தலுக்கு காய்க்கிறது உங்களுக்கு கம்மியாக இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துருச்சு, அப்படியே பிஞ்சு வந்துருச்சு. நீ எல்லாம் மொத்தமாக இதோட 66 நாள் ஆகிடுச்சு. ஏன்னா வெயில் காலனால உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. மழை காலமாக இருந்தால் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி வந்திருக்கு கொஞ்சம். உடலுக்கு பார்த்தீங்கன்னா எப்பவுமே கொஞ்சம் கேப் விட்டுக்கணும். செடி இல்லைன்னா உங்களுக்கு நல்லா படர்ந்து வர்றதுக்கு. இப்படி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பெட் இருக்குது உங்களுக்கு பக்கத்தில், இதிலும் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நெருக்கமாகவே வந்திருக்கு இப்போ நல்லாவே. ஆனால் இன்னும் காய்க்க ஆரம்பிச்சிருக்காது. ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு ஈல்டு வந்து கொஞ்சம் குறைய பார்க்கும். இதனால் கேப் இருக்கும்போது உங்களுக்கு நல்லா படர்ந்து போகும், கொடியும் அதிகமாக போகும். ஸோ கொடி அதிகமாக போகும்போது பூ அதிகமாக இருக்கும். பூ அதிகமாக இருக்கும்போது உங்களுக்கு பிஞ்சும் இருக்கும் அதிகமாக. ஸோ அதனால் நம்மளுக்கு ஈல்டு வந்து நல்லாவே இருக்கும். அதுக்காகத்தான் கொஞ்சம் கேப் விட்டு போகிறது எல்லாருமே. பார்த்தீங்கன்னா 70 days ஆச்சு. அவ்வளோதான் ஈல்டு வரக்க ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு பாருங்கள் காயில் எவ்வளோ பெருசாகிடுச்சுன்னு. அப்படியே பிஞ்சு மறக்க ஆரம்பிச்சிருச்சு. மொத்தமாக டோட்டலாக 70 days ஆச்சு உங்களுக்கு. இது வெயில் காலனால உங்களுக்கு வந்திருக்குது. மழை காலம்னா கொஞ்சம் சீக்கிரம் வந்துடும் உங்களுக்கு. எல்லா பக்கம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே வரக்க ஆரம்பிச்சிருச்சு காய். இன்னையோட பார்த்தீங்கன்னா மொத்தம் 70 days ஆயிடுச்சு. 70 daysக்கு அப்புறம் ஈல்டு வந்துருச்சு. ஆனால் என்ன வெயில் காலனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளாக இருக்குது. மழை காலமாக தான் கொஞ்சம் சீக்கிரம் வளர்ந்துருக்கு கொடி. அதுவும் இல்லாமல் கொடி நீங்கள் கட்டினா தான் சீக்கிரம் மேலே பந்தலுக்கு போகும். இல்லைன்னா உங்களுக்கு நிலத்தோடையே இருக்கும். நிலத்தோட இருந்துச்சுன்னா அவ்வளோக்கு படராது. அதுக்கப்புறம் பூ அவ்வளோக்கு எடுக்காது. ஓகே, அது உங்களுக்கு கீழே இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த கொடி படராது. கொடி படர்ந்தா தான் உங்களுக்கு அது நிறைய வந்து உங்களுக்கு பூ வரும். பூ வந்ததுக்கப்புறம் பிஞ்சு, அதுக்கப்புறம் காய் வரக்க ஆரம்பிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நேற்றே ஒரு நாளைக்கு முன்னாடி பொறிச்சிருக்கணும். அது உங்களுக்கு 70 daysங்கிறது 69-68 daysலேயே வந்துருச்சு. அதனால கொஞ்சம் ஒரு நாள் தள்ளி பொறிச்சனால உங்களுக்கு டோட்டலாக 70 days கணக்காகுது. அவ்வளோதான். உங்களுக்கு நீ அப்படியே உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் பிஞ்சு பூவெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிஞ்சு பூவெல்லாம் இறங்குறக்க ஆரம்பிச்சிருச்சு. கொடியும் ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மேபி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.